ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோயர்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை நிறைய ஷேர் பண்ணுங்க, ரீச் பண்ணுங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வகுப்புகள் இன்று தொடங்கிடுச்சு. தொடர்ந்து வாரம் சண்டே கிளாஸஸ் இருக்கும். 2 hours கிளாஸஸ், பேசிக் அஸ்ட்ராலஜி. விருப்பம் உள்ளவர்கள் அட்மிஷனை நம்மளோட சேனல்ல அதுக்குண்டான லிங்க்ஸ் இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஸ்நாக்ஸ் பிரியர்கள், அதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்றது இல்லைங்களா? சில பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட சாப்பிடாம எப்போ பார்த்தாலுமே ஸ்நாக்ஸை எந்நேரமே ப்ரிஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஏன் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு? பொதுவா 2ஆம் இடத்து அதிபதி இவர்தான் அந்த உணவு குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? 2ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ உங்கள் ஜாதகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஸ்நாக்ஸ் உண்டான அந்த அடிக்ஷன் உங்களுக்கு இருக்கவே செய்யும். 5ஆம் அதிபதி உங்களுடைய வயிறு, அடி வயிறை குறிக்கக்கூடியவர், அதாவது மேல் வயிறை குறிக்கக்கூடியவர். 7ஆம் அதிபதி உங்கள் அடி வயிற்றை குறிக்கக்கூடியவர். இந்த 2ஓட கன்ஜெக்ட் ஆகும் போது 5, 7, 2, 2ஆம் அதிபதி போய் 5, 7, அதாவது 7ஆம் இடத்துல போய் சம்பந்தப்பட்டு உட்கார்ந்திருந்தாலோ 5ஆம் அதிபதியோட கூடி இருந்தாலோ உங்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பா நிச்சயமா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கவே செய்யும். ஸோ உங்களுடைய 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாலும் உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருந்துட்டே இருக்கும். அது போக இந்த ஸ்நாக்ஸ், அதாவது ஃபுட்டை தவிர்த்து அப்படி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது சந்திரன், சுக்கிரன் இவங்களை தான் குறிக்கக்கூடிய ஒரு மாதிரி பேக்கரி ஐட்டம் இல்லையா? அத்தியாவசியத்தை தாண்டி, அதாவது நமக்கு தேவைப்படுறத விஷயத்தை தாண்டி ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது சுக்கிரன் தான், ஸ்நாக்ஸ் இல்லையா? சோ உங்கள் ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் தொடர்புல இருந்தாலோ, சுக்கிரனுக்கு கேந்திரத்துல சந்திரன் இருந்தாலோ இந்த பலன்கள் இருக்கவே செய்யும். இல்ல சுக்கிரனும் சந்திரனும் கூடி இருந்தாலும் கூட ஸ்நாக்ஸை சாப்பிடக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துல வரும். பேக்கரி ஸ்டப்ஸை ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கும். சுக்கிரன் சந்திரன் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரனோட சம்பந்தப்பட்டு இருந்தாலும் இந்த பலன்கள் கணக்கச்சிதமா மேட்ச் ஆகும்.